உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானே? பார்த்தீங்களா? நீ என்ன கேட்குற, பிள்ளைக்கு கிணறு தான் கொடுப்பான். கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானே? கொடுப்பானா? கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நட்சம்னா. ஏன்னா he is a citizen and he is the owner of the kingdom. He says, இப்படி நீ கொடுப்பியா? நீ கொடுக்க மாட்டேல்ல, உனக்கே அவளை இருக்கும்போது நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு, எனக்கு கேளு. Law is, if you don't ask, you don't get it. If you don't knock, you won't find it. ஸோ இது மாதிரி நிறைய லாஸ் இருக்குது. ஆண்டவர் கொடுத்துருக்க லாஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு வசனத்தையும் கவனிப்போம். 21வது வசனம் பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதல்ல. இன்னைக்கு நம்ம ஊரில் இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. ஜீசஸ் 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 சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் ஒருத்தரும் ஃபாலோ ஆண்டவருடைய சொல்படி செய்கிறார். இப்போ தான் இதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். சரி, என் பிதாவின் சித்தத்தை செய்திரு, அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் என்டர் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். இதை விட்டுட்டு இது வந்து பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் இல்லாமல் சும்மா காட் ஐ தேங்க் யூ பிரேஸ் யூ, நோ, யூ அக்செப்ட் இட். ஓகே, யூ ஸ்டார்ட் டூயிங் வாட் இஸ் காட்ஸ் வில் இன் இஸ் லைஃப். அது நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஆட்கள், இது ஒரு கமாண்ட்மெண்ட், இது ஒரு கமாண்டு. அப்புறம் இன்னொரு கமாண்டு போட்டு பாருங்க. 12வது வசனம், 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். அதாவது இது வெர்டிகல், ஹாரிசான்டல் வந்து கனெக்ஷன் வித் காட், ஹாரிசான்டல் இஸ் கனெக்ஷன் வித் மேன், வெர்டிகல் இஸ் கனெக்ஷன் வித் காட். இப்போ ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய உறவுகளை பற்றி. அப்போ மனுஷர் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புறியோ, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு போடணும், நம்மளுக்கு நல்லா கவனிச்சிக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் இப்படி எதிர்பார்க்குறோம்ல, அதே மாதிரி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் இது மாதிரி தான் எதிர்ப்பாங்க. மற்றவங்க வந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. நம்ம எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா, இப்போ யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு நான் வந்து எதுவுமே கொடுக்காம அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒத்துக்குவானா? பசிக்குதியா, சாப்பாடு போடியானுவான். See, God is interpreting laws like that, easily understandable. ஸோ இந்த இடத்துல மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களா? நம்மளை பார்த்த உடனே, இப்போ அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் இதிலெல்லாம் படிச்சிருப்போம் கவிதைகள்லாம். ராஜாவை நோக்கி கவிதைகளை பாடுவார் புலவர், உடனே அவர் ஒரு பரிசு கொடுப்பார், பொன் காசு கொடுப்பார். என்ன பொன் மொட்டையிட்ட வார்த்தை கொடுக்குறாரா எதுவும் தெரில, அது எதுவோ கொடுப்பாங்க. இப்படி தான் படிக்கிறோம். இது மாதிரி தான் God is also king. God cannot simply keep quiet. But we should understand one thing. God is a king and we are expected to worship him and praise him. So let us go back to Deuteronomy. அதனால தான் இங்கே போட்டிருக்கு, இதெல்லாம் கற்றுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும். இருதயத்தை விருத்த சேதம் பண்ணலைன்னா இது நம்மளுக்கு புரியவும் புரியாது, நம்மளுக்கு ஒன்றும் வளரவும் வளராது. இப்போ சொல்கிறோமே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிகிட்டே இருப்போமே தவிர்த்து ஒன்றும் நடக்காது. உட்காந்தா இந்த இயேசுவே, எந்திரிச்சா இயேசுவே, வலிச்சா இயேசுவே, இப்படி சொல்லி தான் ஓடிட்டுருப்போம். பட் வி டோன்ட் மீன் ரியல் பிஸ்னஸ்.
God knows very well all these things. இதெல்லாம் அவர் நல்லா தெரியும். Don't say, act. You want Jesus, talk to him. Go close to him and talk to him and do according to the will. அவருடைய அந்த காலத்தில் அந்த மேரி என்ன சொல்லிச்சு, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. இதுதான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. இன்றைக்கி நம்மளுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி செய்யுங்க. இதுதான் இந்த வசனம். அதான் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவைகள் அன்பு கூர்ந்து எதுக்கு நான் அன்பு கூறணும்னா, நான் அவர்கிட்ட வந்தேன் அன்பு கூர்ந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் என் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறேன். ரெண்டாவது, இன்று நான் உனக்கு அவர் கற்பிக்கிற அவர் கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி அதை கை கொள்ளும். என்ன எதுக்கு? நமக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கேட்குறார் உங்கள்கிட்ட? வேறு எதுவும் கேட்கல. அவர் சொல்கிறத செய், நீ நல்லா இருக்கணும். இதுதான் இன்னைக்கு வாசிக்கிறோம். நம்ம இருதயத்தின் நுழைத்தோட மாற்றுவோம். எரேமியாவில் போட்டிருக்கபடி கர்த்தர் வேறு இருதயத்தை கொடுக்கணும்னு வேடுங்க, அவர் மாற்றி கொடுப்பாரு. இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை எழுதுங்க. பைபிளில் ரொம்ப சுலகமாக கொடுத்துருக்காங்க. அது கூட நிறைய பேர் பிடிச்சி அடித்து உடச்சி எரிச்சிடுறாங்க. ஆனால் வசனத்தை எடுத்து இருதயத்தில் எழுதிட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது யாராலையும். ஆகவே உங்கள் வசனங்களை எடுத்து உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அதை வழியாக வேணா அதை பண்ணி பாதுகாத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளை வாசித்தோம். இந்த மக்களுக்கு புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையில் இல்லை கருத்துக்கள் ஒன்றாக இருக்கிறதை எடுத்து காமிச்சேன். என் தேவனாய கர்த்தாவே, அவர் புரிந்து கொண்டு எல்லாமே ஒரே தேவனத்திலிருந்து வருகிறது. But the old covenant was performance based, new covenant was relationship based. இதை அவர்கள் உணர்ந்து கொண்டுட்டு நாங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து அவரோடு உறவு கொண்டு வெற்றிகரமாக ஜீவித்து இந்த இடத்துல எங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை தாருங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் தேவரீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவருடைய இதயத்தோடு பேசும், அவருடைய தோடும், அவருடைய ஆசீர்வதியும். அவர்களும் உறவு கொள்ள கிருபை தாருங்க. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.